மத்திய அரசின் அதிரடி நடவடிக்கையால் தான் டெல்லியில் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டம் பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கினால்தான் இந்த 3000 கோடி போதைப் பொருளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ஒரே வாரத்தில் ராமேஸ்வரத்தில் கிட்டத்தட்ட 150 கோடி போதைப் பொருளானது பிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இங்கே இந்த NCB என்று சொல்லக்கூடிய இந்த நாமக்கல் பகுதியிலேயே கூட அவர்களை நம்ம பிடிச்சிருக்கிறோம். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோலானது அவர்களை கடுமையாக நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம். அதனால குஜராத்தில் அதிகாரிகள் விழிப்போடு இருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வருது? பாகிஸ்தான்லேருந்து வருது. யார் துணை? திமுக காரன் துணை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன் துணை, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது, அந்த மற்ற கண்ட்ரிகள்லேருந்து வருது. குஜராத் போலீஸு, மத்திய அரசாங்கத்தின் போலீஸ் கடுமையான கண்காணிப்போட பிடிக்கிறதுனால தான் இது வெளி உலகத்துக்கு வந்திருக்கிறாரு.